இந்தியா இந்தியாவாகவே இல்லாத காலகட்டம், இந்தியா இந்தியாவானதற்கு பின்பு, பல்வேறு மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதுக்கு பின்பு, தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைத்ததுக்கு பின்பு அண்ணா தான் வைக்கிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் தோன்றிய தலைவர் வந்து அண்ணா. அதாவது இந்தியா இந்தியாவாக இல்லாத காலகட்டத்திலையும் சரி, இந்தியாவாக ஆன காலகட்டத்திலையும் சரி. அப்போ வெவ்வேறு மாநிலங்களில் முதல்வர் ஆனவர்களிலிருந்து அண்ணா எப்படி வேறுபட்டவராகிறார்? அப்போ அந்த ஸ்டேட்ஸோட ரைட்ஸ், மாநில உரிமைகளை அண்ணா மற்ற முதல்வரை காட்டிலும், இந்தியாவில் முதல்ல தோன்றி இங்கே ராஜாஜி இருந்தார், பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு முதல்வர்கள் இருந்தார். அதிலிருந்து அண்ணா எந்த இடத்துல 67, 68 அந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு என்னவாக மாறுறாங்க? அப்போ அந்த அண்ணா வந்து பீரியட் வந்து ஒரு 2 வருஷம் தான் இருந்தார், சிஎம்மாக இருந்தார். அதற்குள்ளால வந்து கேன்சர் புற்றுநோயால் இருக்கிறார். இது வரைக்குமே கூட அண்ணாவின் இறப்புக்கு வந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர்ன்றது வந்து வரலாறு சொல்லக்கூடிய சான்று. அப்போ அண்ணாவின் காலகட்டத்தில் இந்தியா இந்தியாவாக இல்லை. அதாவது வந்ததுக்கு பிறகு அண்ணா அரசியல் செய்த காலகட்டத்தில். இப்போ நாளை மறுநாள் வந்து பெரியாரின் பிறந்த நாள், செப்டம்பர் 17. அப்போ பெரியாரும் சரி அண்ணாவும் சரி தமிழ்நாட்டில் திராவிட அரசியலில் எந்த விதமான தாக்கங்களை உருவாக்குனாங்க? அப்போ வெவ்வேறு மாநிலங்களில் என்ன மாதிரியான அரசியல் உருவாச்சு? இப்போ காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாநிலங்களில் அன்றைக்கி இருந்தாங்க. அண்ணா வந்ததுக்கு பிறகு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்பு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியே இல்லை.